ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு கைசிக ஏகாதசி. ஏன்னா கார்த்திகை மாதம் இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி. அதுவும் இன்னைக்கு புதன்கிழமையிலேயே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அரிசி உணவை தவிர்க்கிறது நல்லது. ஏகாதசி திதினாலே அதுதான். அண்ட் இன்னைக்கு திருக்கரங்குடியில் நம்பாடுவான் அப்படிங்கிற ஒரு பக்தனுக்காக பெருமாள் வந்து இந்த ஏகாதசி திதியை ஏற்படுத்தினார். இன்னைக்கு அந்த நம்பாடுவானுடைய கதையை படிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து திருக்கரங்குடியில் இருக்கக்கூடிய அழகிய நம்பியை நம்ம பிரார்த்தனை பண்ணி நாளை வந்து தொடங்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியிலேயே இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ ஏதாவது இன்னைக்கு முக்கியமாக பண்ணணும், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்களேன் 11th இன்னைக்கு வந்து தேதியும் 11 திதியும் 11 ஏகாதசி. ஸோ ரொம்ப லாபகரமான நாள். சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. ஏதாவது வாங்கணும், இல்லை உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஏதாவது புதுசாக போய் ஒரு சிட்டு ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப லூக்ரேட்டிவ் டே அப்படின்னு சொல்லலாம். லாபகரமான நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் டே. இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க. மேஷராசி நேயர்கள் கண்டிப்பாக மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது. போய் துளசி வாங்கி கொடுத்து நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் சிறந்தது. ரிஷபராசி நேயர்கள் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் பொழுதே கோவிந்த நாமத்தோட நம்ம ஏந்துக்கலாம். ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக ஒரு பெருமாள் ஆலய வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு தேவை. சந்திரன் வந்து 12ல் இருக்காரு, குரு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 3ல் நீச்சமாக இருக்காரு, 5ல் கேத்து இருக்கார். கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக கிரகங்கள்லாம் இருந்தால் கூட ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சனி 10ல், சுக்கிரன் வந்து நமக்கு பாக்கியத்தில், இப்படி ஒரு கிரக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்கும். இந்த சந்திரன் 12ல் இருக்கிறதுனால ஒரு நிலை இல்லாத ஒரு மனநிலை உண்டு. ஏதாவது முக்கியமாக முடிவு பண்ணணுன்னா அதை விட்டுருங்க, இன்னைக்கு எடுக்காதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கும் நியரிங் நம்மளுடைய திருக்கார்த்திகை வரப்போகிறது இல்லையா? ஸோ ரிஷபராசினியர்கள் இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணலாம், புது அகல் வாங்கி கோவிலில் போய் ஒரு 2 விளக்கு ஏற்றிட்டு வரலாம். ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் கோவிலில் போய் புது அகல் ஏற்றுறது அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்பமும் அந்த மாதிரி நல்ல பிரகாசமாக இருக்கும். இறைவன் இடத்துல ஒரு புதிய விளக்கை அது நெய் விட்டு ஏற்றும் பொழுது குடும்பத்திற்கு லக்ஷ்மிகரமும் உண்டு. ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு அதை மறக்காமல் ஒரு பெருமாள் கோயிலில் போய் பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல அமைதியான நாள். ராசிநாதன் புதன் இன்னைக்கு அந்த அந்த நாள் தான், அது ஏகாதசி திதி வேற. ஸோ பரிபூரணமாக நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். சந்திரன் வேற லாபத்தில் இருக்காரு. ஸோ மிஸ் பண்ணாமல் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு லாபமாக நடக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி 11 தேங்காய் போயிட்டு விநாயகருக்கு மாலையாக வந்து போடுங்க. லாபத்தில் தேங்காய் மாலை போடுறது ரொம்ப விசேஷம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியம் எல்லாமே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது பொன் பொருள் வாங்கணுன்னாலும் கடைக்கு போயிட்டு வாங்கிக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களால் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, இல்லை இன்னைக்கு நான் ஒரு பணம் கட்டியே ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு நண்பர்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான உதவியை வந்து செய்வாங்க. ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டாக இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைய நாளில் மன அமைதியும் நல்ல ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சந்திரன் வந்து நமக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு, கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். பட் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் ரொம்ப நாளாக இழுபறியிலேயே இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகளும் அதற்காக உண்டு. ஸோ கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. சிம்மராசினியர்கள் இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே எந்த விதமான ஒரு அச்சமும் தேவையில்லை. நமக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த ஏகாதசி திதி புதன்கிழமை உங்களுக்கு ஒரு அட்டகாசமான நாளாக இருக்கும். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் இறங்கி செய்யலாம், முயற்சி பண்ணலாம். புதிய வேலை எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். இந்த நாள் உங்களுக்கானது தான்.
இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்க. ஏகாதசி திதியில நீங்க பெருமாளை போய் பாருங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். கன்னிராசி நேயர்கள், கேது வந்து இன்னைக்கு கன்னிராசியில கொஞ்சம் ஒரு மன கிளேசத்தை இவர்களுக்கு கொடுக்கலாம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஸோ இந்த 8ல வந்து சந்திரன் அமைஞ்சிருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும், பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மன நிறைவான நாளாக அமைய, பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது. கண்டிப்பா கருடனுக்கும் ஒரு விளக்கேத்துங்க. துலாம் ராசி அன்பர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும். புதன்கிழமை ஏகாதேசி திதியான இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது. விருச்சிகராசி அன்பர்கள், சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். விருச்சிகராசி நேயர்கள், ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணம் செலவாகலாம். வருமானங்கள் எவ்வளோ இருக்கோ அதற்கான செலவுகளும் இன்றைய நாளில் காத்திருக்கிறது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு புதன்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாளை சென்று வழிபாடு செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுக்கலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இன்னைக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை. வெளியூர் செல்பவர்கள், பிரயாணம் செய்பவர்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். மகர ராசி நேயர்கள், குடும்ப அமைதி, குடும்ப சந்தோஷங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவை தரும். கணவன் மனைவி உறவில் இருந்த சலசலப்பு நீங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி இன்னைக்கு மனதிற்கு நிறைவை தரலாம். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகளும் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு புதன்கிழமை ஏகாதேசி திதி பெருமாளை சென்று வழிபாடு செய்து கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றவும். கும்பராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பல நாளாக நீங்கள் எடுத்து ஏமாந்த விஷயங்களில் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகளை பெறலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வீடுகளில் இருந்தவங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். கும்பராசி அன்பர்கள் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்யவும். புதன்கிழமை ஏகாதசி திதியில் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்னைக்கு வந்து பெருமாள் ஆலயத்தில் பச்சரிசியும் வெல்லமும் தானம் செய்ய வேண்டும். மீனராசி அன்பர்கள், ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கி இன்றைய நாளில் அரிசியும் வெல்லமும் ஆலயத்திற்கு தானம் செய்ய கிரக தோஷங்கள் தீரும். 2ஆம் இடத்தில் சந்திரனும் 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் குடும்பக்காரகன் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அரிசி தானம் செய்வது நல்லது. மீனராசி அன்பர்கள், இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் நல்லது. உங்கள் குடும்பத்தாரிடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சந்தோஷமாக இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் மனதில் சில நெருடல்களை கொடுக்கலாம். மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலி முகம் எப்படி இருக்கும்? ஸோ கும்பராசிக்கு உண்டான ஒரு டுவல் ஃபேஸ் என்ன அப்படின்றது. கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா பாவம், அவங்க வந்து உழைக்கணும் உழைக்கணும் நிறைய உழைக்கணும். சனி பகவானினுடைய ஆதிக்கம் இருக்குது இல்லையா? வேலையும் செஞ்சுட்டு கெட்ட பேரும் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க குடும்பத்துக்கும் சரி வெளியிலையும் சரி. ஸோ கொஞ்சம் பாவப்பட்ட ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்ப லக்னமும் அதே மாதிரி தான். இவங்களுடைய உண்மையான இது என்னென்னா, அடுத்தவங்க சொன்னாங்கன்னா விழுந்து விழுந்து எல்லாமே வந்து செய்வாங்க. இவங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி வெளியில் இருக்கிறவங்களும் சரி. சதயம் பூரட்டாதி இது எல்லாமே பாவம் உழைக்கிற வர்க்கங்கள் தான். இதில் இவங்க வந்து என்னென்னா த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ அதை கற்றுக்கணும். ஐயோ எனக்கு முடியலங்க, என்ன நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு
ரொம்ப அடிபட்டு வாழ்க்கையில ரொம்ப நொந்து போனதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அத கத்துக்குவாங்க. ஸோ இந்த போலி முகம் என்ன அப்படின்னா, உங்களால முடியலையா? நீங்க இல்லன்னு சொல்லுங்க. உங்கள்ட்ட பணம் இல்லையா? நீங்க எதுக்காக அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி செய்யணும்? ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ அப்படிங்கிறத அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷங்கள் நெறையா இருக்கும். இது வந்து அவங்களுடைய போலி முகம். உண்மையான முகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையா உழைப்பாங்க. அவங்கள வந்து குறையே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் தான் இந்த கும்பராசி நேயர்கள். ஸோ மக்களே, கும்பராசி நேயர்ல இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்தவங்க வந்து உங்கள நெறைய வேலைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதும், அவங்க வந்து அந்த வேலைய செஞ்சா மாரியும் வந்து சொல்லிப்பாங்க. ஸோ இத வந்து நீங்க மாத்திக்கோங்க. ஆ, உங்களுடைய உழைப்பு, உங்க ஊதியத்திற்கேத்த உழைப்ப நீங்க பண்ணா போதுமானது. அடுத்தவங்க உழைப்பையும் சேர்த்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. மத்தவங்க வந்து நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும்னே கிடையாது. நான் என் வேலைய செய்றேன். என் வேலைக்கு மத்தவங்க அந்த கிரெடிட் குடுத்தா போதும் அப்படின்னு உங்கள மாத்திக்கோங்க. கண்டிப்பா வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.